உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சிறுமுகையில் பேரூராட்சிக்கு என்று ஒரு அலுவலகத்தை கட்டியிருக்கின்றோம். அந்த அலுவலகத்தை நீங்கள் தான் திறக்க வேண்டும் என்று நம்முடைய உதயகுமார் அவர்களின் இடத்திலே கேட்ட நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே நான் போட்டியிட்ட நாள் முதல் கொண்டு என் மீது மாறாத மதிப்பும் தீராத அன்பும் கொண்டிருக்கின்ற நம்முடைய உதயகுமார் அவர்கள் இந்த கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு என் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக மட்டுமே அல்லது நம்பிக்கையின் காரணமாக மட்டுமே என்னை அழைத்திருக்கிறார் என்று நம்பி நான் இங்கே வந்தேன். அந்த நம்பிக்கை பொய்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட அதையும் தாண்டி அவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறது என்பதை இந்த மேடைக்கு வந்ததற்கு முன்பாகவே இந்த ஊரினுடைய எல்லையிலேயே எனக்கு வழங்கப்பட்ட வரவேற்பை பார்த்து, இந்த வரவேற்பு சாதாரணமான வரவேற்பு அல்ல, உதயகுமாருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற வரவேற்பு மட்டுமல்ல, அவர் பொறுப்பேற்றிருக்கின்ற பேரூராட்சி தலைவர் என்கின்ற அடிப்படையில் இந்த ஊர் மக்கள் காட்டுகின்ற அன்பு மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஏதோ சூட்சுமம் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு தான் இங்கு வந்தேன். ஏனென்றால் ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டு காலம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அரசியலின் பொது வாழ்க்கையில் நாடாளுமன்ற உறுப்பினராக, பிறகு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற ஒரு ஆட்சியில் மத்தியிலே இணையமைச்சராக ஒரு 5 ஆண்டு காலம், அதற்கு பிறகு மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் கேபினட் அமைச்சராக அங்கே பணியாற்றிவிட்டு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி நீலகிரி நாடாளுமன்றத்திற்கு நீ போ என்று கலைஞர் உத்தரவிட்ட நேரத்தில் இந்த தொகுதிக்கு வந்த புதியவன் என்கின்றாலும் கூட அரசியலில் ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்தால் யார் யார் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடிய ஆற்றலை தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய உதயகுமார் அவர்கள் போட்டிருக்கிற பந்தலை, எனக்கு வழங்கியிருக்கிற வரவேற்பை எல்லாம் பார்த்து நான் இங்கே வந்தபோதுதான் தெரிந்தது, அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பு ஒரு புறம், நம்பிக்கை ஒரு புறம், என் மீது வைத்திருக்கின்ற தீராத காதல் ஒரு புறம், நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பு ஒரு புறம், ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு கோரிக்கையும் இருக்கிறது என்பதை நான் அறியாதவன் அல்ல. அதை நம்முடைய ஆறுமுகசாமி அவர்கள் இங்கே நான் எங்கே கோரிக்கை வைத்தால் பார்க்கலாம் என்று சொல்லிவிடுவோம் என்று கருதி ஒரு 20 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டால் மீதியை இவன் கொடுத்துத்தானே ஆக வேண்டும் என்று ஒரு பொய்யிலே சிக்க வைக்கிறார் என்று இவர்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து கொண்டு இவர் கூட்டு சேர்ந்தால் பரவாயில்லை, அதை அரசு ரீதியாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இங்கே சொல்ல வைத்து எஞ்சிய தொகையை நம்முடைய அமைச்சர் தரப்போகிறார் என்றெல்லாம் ஒரு கூடத்தை ஏற்படுத்தி இந்த நல்ல அன்பு பாராட்டுகின்ற நிகழ்ச்சியில் அதையும் சேர்த்து கோரிக்கையாக வைத்திருக்கிறீர்கள். நான் நம்முடைய உதயகுமார் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆறுமுகசாமிக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை என்பது மட்டுமல்ல, எங்கோ பிறந்த ராஜாவை தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டளையிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, மத்திய அமைச்சராகவும் பார்த்து அளவு பார்க்கிறீர்களே, உங்களுக்காக ஆறுமுகசாமி என்ன தொகை கொடுத்தாரோ அதை போல எத்தனை தொகை வேண்டுமானாலும் கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். நான் வந்து ஆறுமுகசாமி போல தனவந்தர் அல்ல. அவர் இங்கே சொன்னார், என்னுடைய சொந்த மண் பக்கத்தில் இருக்கிற அவிநாசிக்கு பக்கத்தில் என்று சொன்னார். உங்களுக்கு சொந்த மண் அல்ல, தமிழ்நாடு மண்ணே உங்களுக்கு சொந்தம் தான். நீங்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதிலே பெரிய விஷயம் இல்லை, ஆனால் உங்களுடைய தொண்டு மனப்பான்மையை நான் பாராட்டுகின்றேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட இடத்திலே சொன்னார், இவர் ஏறத்தாழ 10 கோடி ரூபாயை 8 கோடி ரூபாயை மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார், இதற்கெல்லாம் ஒரு பெரிய உள்ளம் என்று சொன்னார்கள். நான் எவ்வளவு மணல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் சொந்த மண் எது என்பதல்ல, உங்களுடைய மனதை பாராட்டுகின்றேன். அந்த மனதின் வாயிலாக பயன்பெறுகின்ற இந்த மக்களை வணங்குகிறேன் என்பதை முதலில் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் ஒரு பெரிய அலுவலக கட்டடத்தை இங்கே திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த கட்டடத்திற்குள்ளே வந்ததற்கு பிறகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலே கேட்டார். அவரே மாவட்ட ஆட்சித்தலைவர், எல்லா ஊராட்சிகளுக்கும் அவர்தான் தலைவர், பேரூராட்சிக்கும் அவர்தான் தலைவர் இந்த மாவட்டத்திற்கு. ஆனால் அவரே கூட உள்ளே வந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு டாடா கன்சல்டன்சி என்று சொல்லுகின்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நுழைவதை போல இவ்வளவு அலங்காரமாக, இவ்வளவு அவரோகணமாக, ஆரோப்பணமாக ஒரு எளிதான கட்டடத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொன்னேன்,
இது உதயகுமார் அவர்களுடைய கூடுதலான பங்களிப்பு இந்த கட்டடத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற கலைஞருடைய ஆட்சி சிறுமுகையிலே மட்டுமல்ல, ஏறத்தாழ எல்லா பேரூராட்சிகளுக்கும் இப்படிப்பட்ட கட்டிடத்தை வழங்க வேண்டும் என்பதிலே ஒரு லட்சியமுள்ள ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு சிறுமுகையிலே இப்படிப்பட்ட ஒரு எளிதான கட்டிடத்தை நாம் இன்றைக்கு கட்டியிருக்கின்றோம். என்ன காரணம்? பல்வேறு திட்டங்கள். எனக்கு முன்னாலே பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள். நம்முடைய ஆறுமுகசாமி சொன்னார், இந்த கவர்னருடைய உரையிலே, ஆளுநருடைய உரையிலே ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏழை எளிய மாணவர்களுக்கு, தனியார் கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டின்படி பொறியியல் கல்லூரியில், மருத்துவக் கல்லூரியில், வேளாண்மை கல்லூரியில், சட்டக் கல்லூரியில் அரசு இடம் கொடுத்தாலும் கூட அந்த கல்லூரிக்கு போகின்ற நேரத்தில் 5 லட்சம் கொண்டு வா, 5 லட்சம் கொண்டு வா, 6 லட்சம் கொண்டு வா, 3 லட்சம் கொண்டு வா, 1 லட்சம் கொண்டு வா என்று சொல்லுகின்ற தனியார் கல்லூரிகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் தோன்றவில்லை, இந்தியாவில் இருக்கிற எந்த ஆட்சியாளருக்கும் தோன்றவில்லை. சாதாரணமாக ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் அல்லது ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவன் அல்லது ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவன், அது அருந்ததியர் சமுதாயத்தை தொடங்கி கவுண்டராக இருந்தாலும், தண்டராக இருந்தாலும், உக்கிரி கவுண்டராக இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய எல்லா பரப்பிலும் இருக்கின்ற ஆதிதிராவிட பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுமதி வழங்கப்படுகின்ற நேரத்தில் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என்னுடைய பிள்ளையும் என்ஜினியராக போகிறார், என்னுடைய பிள்ளையும் மருத்துவராக போகிறார் என்று அவர்கள் கணவனுடைய முகத்தை தொட்டுக்கொண்டு, ஆனால் கையிலே பணம் இல்லாமல் எப்படியாவது தன்னுடைய மகன் இன்ஜினியராக ஆகிவிட மாட்டானா, எப்படியாவது தன்னுடைய பிள்ளை ஒரு டாக்டராக ஆகிவிட மாட்டானா என்கின்ற கனவில் தன் கையிலே இருக்கிற பொருளை எல்லாம் அடகு வைத்தாவது நம்மை கல்லூரியிலே சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் பார்க்கிறேன், இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான் வருகிற போதெல்லாம் கடன் உதவி கேட்டு வங்கியிலே வாங்கி தாருங்கள் அல்லது எங்காவது வாங்கி தாருங்கள் அல்லது உங்களுடைய சொந்த பணத்தை கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டு பல்வேறு ஏழை மாணவர்கள் வருவதை பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இலகிய மனம் இருக்கக்கூடும். ஆறுமுகசாமி ஒரு 1000 பேருக்கு உதவி செய்தால் அவரிடத்தில் இருக்கிற பணத்திற்கு எங்களை போன்றவர்கள் ஒரு 100 பேருக்கு, அல்லது நம்முடைய பொங்கலூர் பழனிசாமி அவர்களை போன்றவர்கள் ஒரு 500 பேருக்கு உதவி செய்கிறோம் என்றாலும் கூட இந்த செய்திகளை எல்லாம் அவ்வப்போது கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உலகத்திலேயே, இந்தியாவிலேயே ஒரு எந்த முதலமைச்சருக்கும் தோன்றவில்லை. எந்த ஒரு பள்ளிகளிலேயும் ஏழை மாணவர்களுக்கு விவசாய கல்லூரியில், சட்டக் கல்லூரியில், பொறியியல் கல்லூரியில், மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குமானால் அந்த கல்வி கட்டணத்தை முழுமையாக அரசே ஏற்கும் என்கின்ற உன்னத திட்டத்தை அந்த முதலமைச்சர் தான் தலைவர் கலைஞர். எத்தனை திட்டங்கள்! நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பலகீனம் எது என்று கேட்டால், நானாக இருந்தாலும், பழனிசாமி அவர்களாக இருந்தாலும், அல்லது நம்முடைய கலெக்டராக இருந்தாலும், நேற்றைக்கு என்ன குழம்பு சாப்பிட்டீர்கள் என்று கேட்டால் பதில் சொல்வதற்கு 3 நிமிடம் ஆகும். நாம் தான் சாப்பிட்டோம், ஆனால் என்ன சாம்பார் சாப்பிட்டோம் நினைவுபடுத்த முடியாது. ஆக சிலவற்றை நாம் மறந்து விடுகிறோம் என்பது நமக்கு அனுகூலமா அல்லது பிறருக்கு அனுகூலமா என்பதை காட்டிலும் மறதிதான் அரசியலின் பெரிய முதலீடாக சிலருக்கு ஆகிவிடுகிறது என்கிற காரணத்தினால் நான் சிலவற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு இத்தனை திட்டங்களை கலைஞர் தருகிறாரே, இந்த திட்டங்களை எல்லாம் தருவதற்கு எங்கே பணம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இந்த ஆட்சி வருகிற போது நம்முடைய அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பால் தேர்தல் அறிக்கையிலே தலைவர் கலைஞர் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு வழங்குவோம் என்று சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலர் டிவி இல்லாத வீடுகளுக்கு கலர் டிவி வழங்குவோம் என்று சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் பட்ட கடன் கூட்டுறவு சங்கத்தில் 6000 கோடி ரூபாய் அந்த கடனை முழுமையாக ரத்து செய்வோம் என்று சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடையிலே சத்துவங்களை நிறுத்தப்பட்டதை கடந்த ஆட்சி காலத்தில் அந்த முட்டை 1 என்பதற்கு பதிலாக 2 முட்டைகள் வழங்குவோம் என்று சொன்னார். இந்த திட்டங்களை எல்லாம் அறிவித்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகளை ஒப்புக்கொண்டார்களா என்றால் கிடையாது. கேட்டார்கள், கிண்டல் பேசினார்கள். 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கா? ஆந்திராவிலே கிடையாது, ஒரிசாவிலே கிடையாது, மத்திய பிரதேசத்திலே கிடையாது. அங்கே 15 ரூபாய், 16 ரூபாய், 20 ரூபாய். இங்கே எப்படி 2 ரூபாய்க்கு தரப்போகிறார்? கலர் டிவி இல்லாத வீடுகளுக்கு கலர் டிவியா? இது சாத்தியம் தானா? இன்னும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் கேட்டார், கலர் டிவி தருகிறேன் என்று கலைஞர் சொல்கிறாரே, கேபிள் யார் தருவது என்று கேட்டார். கலைஞர் அதற்கும் பதில் சொன்னார், கேபிளையும் நாங்களே தருவோம் என்று சொன்னார். பதிலுக்கு அந்த அரசியல் தலைவர் சொன்னார், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, கேபிளும் தருகிறேன் என்று சொல்கிறார் கலைஞர். ஒருவேளை இவர் கொடுக்கின்ற டிவி ரிப்பேர் ஆகிவிட்டால் அந்த ரிப்பேரை யார்
சரி செய்வது என்று கேட்டார். கலைஞர் அதற்கும் சாய்க்காமல் வந்து சொன்னார், நான் கொடுக்கின்ற டிவி ரிப்பேர் ஆகாது, உன்னுடைய மூளையிலே தான் ரிப்பேர் இருக்கிறது என்று சொன்னார். இவற்றையெல்லாம் சொன்ன நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல்வாதியும் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று கருதவில்லை, எண்ணி பார்க்கவில்லை. ஏளனம் பேசினார்கள், ஏவோடியம் பேசினார்கள், நடக்காது என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தல்ல, இந்த மேடையில இருக்கிறவர்களுக்கு தெரிந்தல்ல, இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கேட்கிறேன். எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்தியாவில் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஆர்வல் மாணவியை பதவியேற்றுக் கொள்வார்கள், அல்லது வெளியிடங்களிலே ஒரு பெரிய பந்தல் போட்டு பதவியேற்றுக் கொள்வார்கள். ஆனால் எந்த முதலமைச்சரும் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னோமோ அந்த வாக்குறுதியை பதவியேற்றுக் கொண்ட அதே பேனா மையை எடுத்து அதே மேடையில் கையெழுத்து போட்டு நிறைவேற்றி தந்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் உண்டு என்றால் கலைஞர் வேறு யாரும் இல்லை என்பதை சரித்திரம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கிற காரணத்தினாலேதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. நான் சிலவற்றை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னேனே, இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பது அந்த நமக்கு மகிழ்ச்சி. மீண்டும் தேர்தல் வருகின்ற நேரம் அண்ணா அவர்கள் சொல்லுவார், நம்முடைய தாய்மார்களை எல்லாம் பார்த்து எப்போதும் தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரிசியிலே கல்லெடுக்கிற போது தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும். அண்ணா எழுதுவார், அரிசியில் கல்லெடுக்கிற காலம் தவறினால் பல் உடையும் நேரம் வந்து சேரும் என்று சொல்லுவார். நம்முடைய தாய்மார்கள் உடையை அரிசி போடுகிற போது எல்லாவற்றையும் சரியாக பார்த்துக் கொண்டு சாம்பார் சரியாக வைத்து, கீரை சரியாக வைத்து, கூட்டு சரியாக வைத்து, அரிசி கலைகிற போது மட்டும் கல்லை கலையாமல் விட்டுவிட்டால் என்னதான் நீங்கள் சுவையாக சமைத்தாலும் சாப்பிடுகிற போது வருத்தம் வந்து சேரும் என்று அண்ணா அன்றைக்கு 1967 சொன்னார். அதை போல நான் மீண்டும் விரைவிலே வருகின்ற தேர்தலை மனதில் கொண்டாத ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இத்தனை திட்டங்களை கலைஞர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாரே. 1 கிலோ அரிசி 2 ரூபாய் என்று சொன்னார். இன்றைக்கு 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வழங்குகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். 2 முட்டை வழங்குகிறோம் என்று சொன்னோம், இன்றைக்கு 3 முட்டை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு திட்டம் அல்ல, 2 திட்டம் அல்ல. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த முதலமைச்சர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் என்ன சொன்னார்கள்? 1996 இருந்து 2001 வரை ஒரு ஆட்சியை கலைஞர் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஒரு ஆட்சி நடந்ததற்கு பிறகு வேறு சில அரசியல் காரணங்களுக்காக மீண்டும் வேறு ஒரு ஆட்சி வந்தது. அன்றைக்கு முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட நேரத்தில் முதல் நாள் கோட்டைக்குள்ளே நுழைந்து என்ன சொன்னார் என்றால், உங்கள் அன்பு சகோதரியாகிய நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோட்டைக்கு வந்து பார்க்கிறேன், கஜானா காலி, களஞ்சியம் காலி. களஞ்சியத்திலே தானியம் கிடையாது, கஜானாவிலே பணம் கிடையாது. எனக்கு கலைஞர் வைத்து விட்டு போன கடன் சுமை 28,000 கோடி. இந்த 28,000 கோடி ரூபாயை நான் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார். தமிழ்நாட்டு மக்களே, கசப்பு மருந்து தருகிறேன் காய்ச்சலுக்கு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி கலைஞர் 28,000 கோடி கடனை வைத்து விட்டு போனார் என்று சொல்லி எத்தனை திட்டங்களை ரத்து செய்தார்கள் தெரியுமா? இலவச மின்சாரம் கிடையாது, இலவச வேட்டி சேலை கிடையாது, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பஸ் பாஸ் கிடையாது, எத்தனையோ திட்டங்கள், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு முட்டை கிடையாது. இந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அதற்கு அவர் சொன்ன காரணம், இதற்கு நான் பொறுப்பாளி அல்ல, கலைஞர் 5 ஆண்டு காலம் ஊதாரித்தனமாக ஒரு ஆட்சியை நடத்தி எனக்கு 28,000 கோடி கடனை வைத்துட்டு போயிருக்கிறார். அந்த 28,000 கோடி கடனை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இலவச மின்சாரம் கிடையாது, வேட்டி சேலை கிடையாது, முட்டை கிடையாது, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பஸ் பாஸ் கிடையாது என்றெல்லாம் திட்டங்களை சொன்னார்கள். நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்கள் கூட, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்கள் கூட சிலர் நம்பினார்கள். ஆம், என்ன செய்வது? ஒரு பெண் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார், 28,000 கோடி கடனை வைத்துவிட்டு போனால் அவர் என்ன செய்வார்? இந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செய்தான் ஆக வேண்டும் என்று எண்ணியவர்கள், கருதியவர்கள், நடுநிலையாளர்கள் உண்டு. நான் அதை தவறு என்று கூட சொல்ல மாட்டேன். ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி ஓடியது. மீண்டும் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார், கோட்டைக்கு போகிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் கோட்டைக்கு போகிற போது அந்த காரில் நானும் பயணம் செய்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் காரிலே சொல்லிக் கொண்டே வருகிறார். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த அம்மையார் 28,000 கோடி நாம் கடன் வைத்து விட்டு போனோம் என்று குறை சொன்னார், கூப்பாடு போட்டார். எனவே நம்மை குறை சொன்னவர், கூப்பாடு போட்டவர் நமக்கு கடன் வைத்து விட்டு போயிருக்க மாட்டார். ஒரு 1000 கோடியாவது கஜானாவில் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டேதான் காரிலே போனோம். ஒரு காரிலே போய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு கஜானாவை திறந்து பார்த்தால், களஞ்சியத்தை திறந்து பார்த்தால்
அவர்கள் கலைஞருடைய ஆட்சிக்கு வைத்து விட்டு கடன் எவ்வளவு தெரியுமா? 56,000 கோடி. 56,000 கோடி கடனை இந்த கழக ஆட்சிக்கு, தலைவர் கலைஞருடைய ஆட்சிக்கு, தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த நாளில் வைத்துவிட்டு போன ஆட்சி கடந்த ஆட்சி. அதற்காக கூப்பாடு போடவில்லை. இப்போது கூட நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். உங்களிடத்தில் அந்த ஒப்பீட்டை முன்வைக்க விரும்புகிறேன். 28,000 கோடி கடன் என்று சொல்லி இலவச மின்சாரத்தை ரத்து செய்தார்கள். 28,000 கோடி கடன் என்று சொல்லி இலவச முட்டையை ரத்து செய்தார்கள், பஸ் பாஸை ரத்து செய்தார்கள். ஆனால் 28,000 கோடி கடனை அல்ல, 56,000 கோடி கடனை அடைத்ததற்கு பிறகும் 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வழங்குகின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள். தேர்தல் அறிக்கையிலே சொன்னது மட்டுமல்ல, கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்று இங்கே பேசினார்களே, வசதி மிக்கவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு அல்லது சென்னையில் இருக்கிற அப்போலோ போன்ற பெரிய மருத்துவமனைக்கு மாரடைப்பு நோய் என்று சொன்னால், சிறுநீரகத்திலே கோளாறு என்று சொன்னால், எலும்பிலே மாற்று சிகிச்சை என்று சொன்னால், அல்லது ஒரு பெரிய சாலை விபத்திலே சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஆகும் என்றால், ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்களால், பிற்படுத்தப்பட்ட மக்களால் அல்லது ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிற எந்த ஜாதிக்காரனும் போய் பார்க்க முடியுமா என்றால் முடியாது. கண்ணுக்கு தெரிந்து சாக வேண்டியதுதான். இன்னும் சில இல்லங்களிலே பார்க்கிறோம், இந்த நோய்க்கு எங்களால் மருத்துவம் செய்ய முடியாது, ஏதோ இருக்கிறவரை இருந்துவிட்டு போகட்டும் என்று சாவை வரவேற்கின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருந்தது. இதற்காக எந்த அரசியல் தலைவரும் தலைவர் கலைஞரிடத்தில் போய் கேட்கவில்லை. தேர்தல் நேரத்தில் கலைஞர் உங்களிடத்தில் எந்த வாக்குறுதியும் தரவில்லை. ஆனால் தினந்தோறும் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் யாரும் கேட்காமலேயே அவராகவே சிந்தித்து இவ்வளவு கொடுமையான சூழ்நிலை ஏழைகளுக்கு எதிர்ப்பாக என்பதற்காகத்தான் எவ்வளவு பெரிய பணக்காரனும் அவ்வளவுக்கு தானே போவான். அதே பணக்காரனுக்கு இருக்கிற உயிரின் மதிப்பும் சிறுமுகையில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற மதிப்பும் ஒன்றுதான் என்பதற்காக இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லோரும் எல்லா சிகிச்சையும் அப்போலோ போன்ற மருத்துவமனையில் பெற்றுக் கொள்ளலாம் என்று உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இன்றைக்கு சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது. ஆக இந்த திட்டங்களை எல்லாம் கொடுக்கிறோமே, இந்த திட்டங்களுக்கு எல்லாம் எங்கே பணம் வருகிறது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 28,000 கோடி ரூபாய் கடனை வைத்துவிட்டுக் கொண்டதற்கு கூப்பாடு போட்டீர்களே, இன்றைக்கு 56,000 கோடி அடைத்ததற்கு பிறகும் இத்தனை திட்டங்களையும் தந்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் கோவையிலே தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி தந்த அந்த தலைவர் அந்த தமிழுக்கு மகுடம் சுட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகிறார். நமக்கெல்லாம் என்ன அடையாளம்? ஜாதியிலே தொடர்ந்து இருக்கிறோம். ஆனால் இந்த மேடையிலே இருக்கின்ற யாரையாவது முகத்தை பார்த்து ஜாதி சொல்ல முடியுமா? யாரு மேல கீழினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாசம் தான் என்று பட்டுக்கோட்டை அழகிரி பாடியதை போல நம்முடைய பொங்கலூர் பழனிசாமி அவர்களோ நானோ அல்லது உமாநாத் அவர்களோ அல்லது ஆறுமுகசாமி அவர்களோ போகிற போது ஒரு விபத்துக்கு ஏற்பட்டு விட்டால், ஆறுமுகசாமிக்கு ஒரு விபத்து என்று சொன்னால் ஆறுமுகசாமி ஒப்பிடி கவுடர், எனவே ஒப்பிடி கவுடர் ரத்தம் தான் சேரும் என்று எந்த டாக்டராவது சொல்லுவானா? பொங்கலூர் பழனிசாமி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர், எனவே அவருக்கு ரத்தம் தேவை, கவுண்டர் ரத்தம் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவானா? ராஜா ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர், எனவே அவருக்கு ஆபத்து, ஆதிதிராவிட சமுதாய ரத்தம் தான் சேரும் என்று எந்த டாக்டராவது சொல்ல முடியுமா? முடியாது. ராஜாவுக்கு O+ ரத்தம் வேண்டும் என்றால் O+ ரத்தம் தான் கொடுக்க வேண்டும். பொங்கலூர் பழனிசாமிக்கு AB- என்றால் AB- தான் கொடுக்க வேண்டும். அவர் வேறு ஜாதிக்காரராக இருக்க வேண்டும். ஆக ஜாதி இல்லாத ஒரு மனப்பான்மை வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மிடத்தில் எவ்வளவு பிளவு இருந்தாலும் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத குறிக்கோளுக்கு தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற சிந்தனையை முன்னிறுத்தி மொழியால் நாம் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற உன்னத தத்துவத்தை முன்னிறுத்தி அதை திருச்சி கொடுத்திருக்கலாம், மதுரைக்கு கொடுத்திருக்கலாம், திருநெல்வேலிக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ் வளர்த்த கொங்கு மண்டலத்திற்கு தான் அதை தர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கோவையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே நிர்வாகத்திற்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நான் என்னுடைய உரையினுடைய தொடக்கத்தையே குறிப்பிட்டு சொன்னதை போல எங்கோ பிறந்த ராஜாவை இந்த தொகுதிக்கு போய் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டையிட்ட நேரத்தில் அன்போடு வரவேற்றிருக்கிறீர்கள், தினந்தோறும் அன்பு பாராட்டியிருக்கிறீர்கள். அந்த அன்பிற்கும் பாராட்டிற்கும் நன்றியுடையவனாக என்றைக்கும் உங்களுடைய உண்மையான ஊழியராக என்றைக்கும் இருப்பேன் என்கின்ற உறுதியை நான் உங்களுக்கு இந்த மேடையிலே வழங்கி எப்போதும் உங்களை வந்து சந்திப்பேன். எப்போது நீங்கள் கூப்பிட்டாலும் வருவேன். நீலகிரியை ஒரு அலுவலகம் வைத்திருக்கிறேன்.
எப்போது வேண்டுமானாலும் என்னையும் சந்திக்கலாம் ஒவ்வொரு வார இறுதியிலேயும். இல்லை என்றாலும் என்னுடைய அலுவலகம் இயங்கும், அந்த அலுவலகத்தில் நீங்கள் வரலாம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து நம்முடைய உதயகுமார் அவர்கள் என்னையும் உணவுக்கு அழைக்கிறார், உங்கள் எல்லோரையும் உணவுக்கு அழைக்கிறார். எனவே உணர்வுக்கு செல்வோம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.